இது செப்டம்பர் 26, 2025 தேதிக்கான தென்னிந்திய வானிலை அப்புறம் அறுவடை ஆலோசனை பத்தி ஒரு சின்ன அப்டேட். வங்கக்கடல்ல இன்னைக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதுங்க. அது நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி வட ஆந்திரா பக்கம் கரையை கடக்கும்போது தமிழ்நாட்டுல அடுத்த சில நாள் வானிலையில கண்டிப்பா மாற்றம் இருக்கும். இது மும்பை போக்குவரத்தையும் கொஞ்சம் பாதிக்கலாம். செப் 28, 29ல. முதலாவதா மழை எங்கெங்கன்னு பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதாவது கன்னியாகுமரி, நீலகிரி, வால்பாறை மாதிரி இடங்கள்ல மழை இன்னைக்கும் தொடரும். நேத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருப்பரப்புல 182 மில்லிமீட்டர் சம மழை இல்லையா? ஆனா இன்னைக்கு தீவிரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். முக்கியமா சாயங்காலம் இல்லைனா ராத்திரி மேற்கு மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் இந்த பக்கம்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே சனிக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலையில காத்தோட மழை கொஞ்சம் வேகமா இருக்கும். டெல்டா பகுதிகளிலையும் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்லையும் மழை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதா விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் மழை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால வர திங்கள் செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து வியாழன் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 நாள் அறுவடை செய்ய ரொம்பவே நல்ல நேரம். பெரிய மழைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கடைசியா இதுக்கப்புறம் மழை எப்போ வரும்? அடுத்த ரவுண்டு மழை அக்டோபர் 3ஆம் தேதி வாக்கில் வடகடலோர பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர் மாதிரி இடங்கள்ல தொடங்கலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 5லிருந்து 8 வரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலான மழை. அப்புறம் அக்டோபர் 10 ஒட்டியும் இன்னொரு ஸ்பெல் வரலாம். வடகிழக்கு பருவமழை அது பெரும்பாலும் அக்டோபர் 18ஆம் தேதி பக்கம் தொடங்க வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வரப்போற மழை நாட்கள், முக்கியமா அறுவடைக்கான சரியான நேரம், இதெல்லாம் தான் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்.